ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துடுப்பு சார்பாக உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அமெரிக்காவும் ஈரானும் ஒரு அமைதி ஒப்பந்தம் பண்ணுறது மாதிரி சுவிட்சர்லாண்டில் வந்து பிளான் பண்ணாங்க. ஆனால் இதுவரை அது நடக்கலை. காரணங்கள் பல சொல்லிட்டு போயினா இவங்க தேவையில்லாமல் கிலானியை கொண்டது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுது. ட்ரம்ப்புடைய ஆணவம் இதனால் ரொம்ப வெகுண்டு இருக்க ஈரான் வந்து அமைதி பேச்சுவார்த்தையில் சைன் பண்ண வரலை. எதுக்குன்னா அமைதி பேச்சுவார்த்தையில் சைன் போட இன்னி வர இதனால் மறுபடியும் போர் மூண்டால் எண்ணெய் பிரச்சனைகள் நம்ம இந்தியாவில் தலை திருக்கி ஆடும். ஸோ அதுதான் உண்மை. நம்ம இந்தியாவில் இப்படி நடக்கக்கூடிய இந்த விஷயம் இனி என்னென்ன விஷயத்தில் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அமைதி பேச்சுவார்த்தை வரமானு தெரியல. அடிக்கடி பாம்பு போடுறாங்க. ஒரு இந்திய மலுமி வந்துட்டு கொல்லப்பட்டிருக்காரு. இதனால் வடகிழக்கு மாகாணங்களில் மிகப்பெரிய ஒரு நார்த் ஈஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. மறுபடியும் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு போர் வந்தால் மிகப்பெரிய பொருளாதார சூழலை வரும். ஏன்னா இப்போவே அமெரிக்கா டாலர் இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 95 ரூபா. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம அமெரிக்க பொருட்களை வாங்கினாலே அதிக டாலர் கொடுத்து தான் வாங்க. 95 ரூபா கொடுத்தா ஒரு டாலர் நம்ம கொடுப்போம். அதுதான் பொருளாதார இது. ஸோ அது மாதிரி நிலைமை இனி வரக்கூடிய காலத்தில் வரணும்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையை தீர்க்கணும். ஸோ அந்த பொருளாதார பிரச்சனையை பற்றி நமக்கு கவலை இல்லையே. நமக்கு தான் ஹேய் ஸ்ரீராம் ஜெய் பஜ்ரங்கலி இதே போதுமே. இது சொன்னாலே எல்லா கவலையும் ஓடி போயிடுமே. மதம் 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 இதுதான் நம்ம இந்தியா வந்து ஓசைன் படலம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. என்ன பொருளாதார பிரச்சனை போகுதுன்னு தெரியல. உலக நாடு இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நமக்கு மதம் தான் முக்கியம்ன்ட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ இதோடைய விளைவு இப்போ வந்துட்டுருக்குது. ஸோ நம்ம இதை விளைவை நம்ம கூடிய விரைவில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.